முஸ்தபா முகலாய படையெடுப்பின் 30ஆம் தலைமுறை முகலாயர்களையும் ஆங்கிலேயர்களையும் விரட்டி அடித்தோம். எனினும் அவர்கள் விட்டுச் சென்ற சில விஷ விதைகள் இன்றும் காய்ச்சல் விட்ட பின்பும் தொடரும். சளி போன்று தலையடியை தந்த வண்ணமே உள்ளன. இந்த கொடியவர்கள் கூறியதை கேட்ட நொடியே சிறுவனால் எனக்கு கோபத்தில் ரத்தம் கொதித்தது. ஆனால் பெரும்பெயர் நிறை தமிழ்நாட்டினருக்கு எந்த கொதிப்பும் ஏற்படவில்லை. என்னதான் கடும் சினம் வந்தாலும் பின்பதால் தான் யோசித்தேன். நாம் இதை நினைத்து ஆத்திரப்பட தேவையில்லை. மாறாக இவர்களின் வரலாற்று அறியாமையை நினைத்துத்தான் பரிதாபப்பட வேண்டும். சனாதன தர்மம் என்றால் என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் அதை எக்ஸ்டர்னல் தர்ம என்பார்கள். அதாவது எக்காலத்திற்கும் அழியாத நிலையான பேரறம். இன்று நாம் எதை இந்து என்று அழைக்கிறோமோ அதுதான் சனாதன தர்மம். இது மற்ற மதங்களைப் போல ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபராலோ அல்லது ஒரு குறுகிய புத்தகத்துக்குள் அடைக்கப்பட்டதோ அல்லது ஒரு சில 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நிறுவனமாகவோ கட்டமைக்கப்பட்ட ஒரு மதம் அல்ல. குறிப்பாக இது மீது திணிக்கப்பட்ட அந்நிய தத்துவமும் அல்ல. சனாதன தர்மம் என்பது இந்த மண்ணின் மக்களின் ரத்தத்திலும் சதையிலும் ஊறிய வாழ்வியல் முறை. இது ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணின் மண்வாசனையோடு கலந்து வாழ்ந்த ஒரு நாகரிகத்தின் ஆன்மா. இது வாழ்க்கை முறை. பிறந்தவுடன் தாய்ப்பாடும் ஆராரோ ஆரிவரோ, அதாவது உட்புறத்தில் இவர் யாரோ என்று தாய்ப்பாடும் பாடலில் இருந்து என் தாய் நெற்றியில் சூடும் குங்குமம், அவள் தன் கழுத்தில் ஏற்றும் தாலிக்கொடி, நான் என் முதலில் தரித்த திருநேறு என்று வாழ்வியல் அம்சங்கள் அனைத்தும் சனாதனமே. அன்பானவர்களே, இப்படியே மூச்சில் கிளந்த சனாதன தர்மத்தை அழிப்பது அத்தனை எளிதா? 2000 ஆண்டுகளாக இந்த மண்ணின் மீது எத்தனை அந்நிய படையெடுப்புகள், எத்தனை வாழ்வீச்சுக்கள், எத்தனை துப்பாக்கி தோட்டாக்கள், இத்தனை குண்டு வீச்சுக்கள். கோவில்கள் இடிக்கப்பட்டன, குருகுலங்கள் அழிக்கப்பட்டன, நூலகங்கள் எரிக்கப்பட்டன, நம் முன்னோர்களின் தலைகள் கொய்யப்பட்டன. ஆனால் அத்தனை கொடூரங்களுக்கு பிறகும் அந்த தீப்புழம்புகளுக்கு மத்தியில் பீனிக்ஸ் பறவையாய் மீண்டும் மீண்டும் உயிர்த்தெழுந்து கம்பீரமாய் நிற்பதுதான் நம் சனாதன தர்மம். அரசியல் லாபங்களுக்காகவும் ஓட்டு வங்கிக்காகவும் நம் வாழ்வியல் முறையை சிதைக்க நினைப்பவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவதெல்லாம் ஒன்றுதான். இப்பூமியில் கிருஷ்ணன் அவதரித்த போதும் சனாதன தர்மம் இருந்தது. ராமர் ஆண்ட போதும் சனாதன தர்மம் இருந்தது. பரசுராமர் ஜனித்த போதும் சனாதன தர்மம் இருந்தது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னமே இதற்கு அழிவற்ற தர்மம் என்று பேர் என்றால் இத்தர்மம் எத்தனை 1000 ஆண்டுகள் பழமையானதாக இருக்க வேண்டும் என்பதை சில மூடர்கள் மனதில் வைக்க வேண்டும். அரசியல் நாற்காலிகள் தற்காலிகமானது. ஆனால் நம் மதமும் அதிகாரமும் சனாதன தர்மமும் நிரந்தரமானவை. இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த இந்த உன்னத தர்மத்தை யாராலும் அழிக்கவும் முடியாது, வீழ்த்தவும் முடியாது. எத்தனை பிளவுகள் வந்தாலும் அசையாத மேகலையைப் போல எக்காலத்திற்கும் சனாதன தர்மம் இந்த மண்ணில் நிலைத்து நிற்கும். வாழ்க தமிழ் வேந்தர், வாழ்க தமிழ் மாந்தர், வாழ்க வையகம், வாழ்க சனாதனம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நன்றி.